வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அமாவாசைக்கு வந்து கோயிலுக்கு போனது, எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போன வீடியோ. ஸோ எல்லாத்துக்கும் விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டே போகிறேன். மாமா வந்து கற்பூரம் ஏற்றிட்டே போகிறாங்க. ஸோ எங்கள் குலதெய்வம் வந்து செங்காமணியப்பன் அண்டு நாச்சியார் அம்மன். ஸோ செங்காமணிப்பன் உள்ள சாமியை சுற்றி பெரிய கருப்பனார், பெரிய சாமி, கருப்பு சாமி, எல்லா சாமியும் இருக்காங்க. ஸோ ஒண்டியாக இதில் வந்து போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தோடு போனதுனால ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையேன்னு. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் வந்தது, போனோம். எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் டூ வீலர்லேயே போயிட்டோம். தம்பிக்கு வந்து அதுக்கு நாள் அமாவாசைக்கு நாள் தம்பிக்கு பர்த்டே. ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் கோயிலுக்கு போனோம். இதுதான் எங்களோட குலதெய்வம் நாச்சியார் அம்மன். ஃபோட்டோவில் அடிக்கடி காட்டியிருப்பேன். இது வந்து செங்காமணியப்பன். ஸோ நாச்சியார் அம்மன் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து மாமா வந்து ஊதுபத்தி காத்திட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் மனநிறைவாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோடு கோயிலுக்கு போனது. குட்டி பையன் பாருங்கள், பையெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்றாரு பவ்யமாக. ஸோ செங்கமலம் நாச்சி, நாங்கள் நாச்சியார் அம்மன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அந்த என்னோடய குலதெய்வம், என் பசங்களுக்கு உண்டான குலதெய்வம். வருஷத்துக்கு ஒரு மாதிரி சித்திரை மாதம் ஆனால் கிடா வெட்டுவாங்க. ஸோ அவனுக்கு இங்கே தான் வந்து ஒரு கிடா நேர்ந்து விட்டுருக்கு நம்ம வீட்டில். கூடிய சீக்கிரம் செய்யணும், அடுத்த வருஷம் செஞ்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செங்காமணியப்பன். இவர் தான் எங்கே போனாலும் காலைல எழுந்திரிச்சாலும் சரி, நைட்டு படுக்கணும் சரி, இவரை வேண்டாத நாளே இல்லை. இவர் தான் என் குலத்தையும் பிள்ளைங்களையும் என் புருஷன் காப்பாற்றுற தெய்வம் இவர். பார்த்துக்கோங்க, செங்காமணியப்பன். இவருக்கு வந்து வருஷம் சித்திரை மாதம் ஆனால் திருவிழா நடக்கும். இவர் தான் உள்ளே இருக்கார். ஸோ இதுக்கு வந்து பழைய நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகள்லாம் அன்றைக்கி எங்கள் சின்னம்மன் அன்றைக்கி எங்கள் 3 வீடுமே வந்துவிட்டோம், பங்காளி வீடு. அப்போ எங்கள் சின்னம்மன் சொல்லிட்டு இருந்தாங்க கதை. அது ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நோன்பு வரும்போது. இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்க டைம் பார்த்திங்கன்னா 1 மணி. ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா பகலில் எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் வேலை பிஸி, அதனால தான். பார்த்துக்கோங்க. வானம் எந்த நிற்கிற செங்காமணியப்பன். அதை சுற்றி அப்படியே வரிசையாக எல்லா சாமிகளும் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். என்ன ஒன்றுனா, இதுதான் குலதெய்வம் அப்படின்னு நினச்சி பயபக்தியோடு போய் கும்பிட்றது ஒரு சந்தோஷம்தான். அது குடும்பத்தோடு போய் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே பெரியண்ண சுவாமி, சின்னண்ண சுவாமி எல்லாருமே இங்கே இருக்காங்க. இவங்களாம் நேரில் வந்து என்ன ஆகிறது இந்த உலகம், எல்லாருமே இருக்காங்க. வீரபத்ர சாமி எல்லாருமே இருக்காங்க. சரி, நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. வேல் இருக்குது. அடுத்து அப்படியே உள்ள கருவறை காட்டக்கூடாது, இருந்தாலும் லைட்டாக காட்டுறேன். இவர் தான் உள்ளே இருக்கிற செங்காமணி. சுற்றப்பட்ட எல்லா கிராமத்துக்கும் திருவிழா அப்போ இங்கெல்லாம் வருவாங்க. நானும் பசங்களும் ஜோடியை நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து மாமாவும் நான் பசங்க எல்லாமே நாச்சியார் அம்மன் கோயில் அங்கே தனியாக இருக்குது, அங்கே போனோம். ஸோ இந்த வீடியோவை மனநிறைவோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு விழாக்கள் உங்களை சந்திக்கிறேன். பாய் மக்களே.